கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு வேதமே மனமகிழ்ச்சி. இன்றைய தியான வசனம் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 174ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. தியானம். சங்கீதம் 119வது அதிகாரமானது பரிசுத்த வேதாகமத்திலே நீண்ட அதிகாரமாக இருக்கின்றது. அந்த அதிகாரத்திலே 176 வசனங்கள் உண்டு. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய நீதி நியாயங்கள், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய நன்மை போன்ற வார்த்தைகளில் ஒன்றை ஒவ்வொரு வசனங்களிலும் அடக்கிய சங்கீதமாக இருக்கின்றது. அந்த சங்கீதத்திலே களி கூறுவது பற்றியும் மனமகிழ்ச்சியாய் இருப்பதை பற்றியும் இருப்பதை குறித்து கூறும் வசனங்கள் பல உண்டு. அவற்றுள் சில, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். அவர்கள் இருதயம் நிணந்துண்ணி கொளுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. மனமகிழ்ச்சியான சமாதானம் நிறைந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்கும் வாழ்வானது கர்த்தருடைய வார்த்தைக்குள் அடங்கி இருக்கின்றது. அந்த வழியிலே வேதனைகள் இல்லை. இருளின் பாதையிலே நடக்கின்றவர்கள் வழி தவறி இடறி விழுந்து தங்களை உருவ குத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் பகலிலே நடக்கின்றவர்கள் போகும் பாதையை அறிந்திருக்கின்றார்கள். கர்த்தருடைய வசனம் விசுவாசிகளின் கால்களுக்கு தீபமும் அவர்களின் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. எனவே அந்த வார்த்தைகளை வாசியுங்கள், அதை அனுதினமும் தியானியுங்கள். உங்கள் வாழ்விலே அவைகளை நடைமுறைப்படுத்துங்கள். அவைகளின்படி நடக்கின்றவர்கள் நஷ்டப்பட்டு போவதில்லை. அவர்களுடைய சந்ததி ஆசி பெற்ற சந்ததியாக இருக்கும். அந்த வார்த்தையிலே நித்திய ஜீவன் உண்டு. சத்திய வழியிலே நடத்தும் ஆவியானவர் தாமே உங்களோடு இருக்கின்றார். கர்த்தர் விளம்பின வேதமே விசுவாசிகளின் வாழ்வின் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஜெபம் செய்வோம். வாழ்வு தரும் வார்த்தைகளை விளம்பிய தேவனே, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற உம்முடைய குறைவற்ற வேதத்தின் வழியிலே நான் நடக்கும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.